பூண்டு, வெங்காயம், தக்காளி. இப்போ தான் தக்காளி விலை குறைஞ்சிது, இப்போ இது ஏறி போச்சு. இப்படி ஒன்று ஒன்றா கூடவும் குறையுமா இருக்குது. அது கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து உதவி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் மக்களுக்கு. தக்காளி, வெங்காயத்தை கூட பதுக்குவார்கள் என கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பூண்டு விலை தற்போது 3 மடங்கு உயர்ந்து கிலோ 600 ரூபாய் வரை விற்பனையாவதன் பின்னணியில் பெரிய பதுக்கல் மாஃபியா கும்பல்களே இருக்கின்றனர் என கூறுவது பேரதிர்ச்சியை கிளப்புகிறது. சாம்பாரில் ஆரம்பித்து கூட்டு, பொரியல், பிரியாணி வரை அனைத்து சமையலிலுமே பூண்டு பயன்படுத்தப்படுகிறது. ருசிக்கு பயன்படுத்தப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரோக்கியத்திற்காகத்தான் அதிக அளவில் பூண்டு சேர்க்கப்படுகிறது. அப்படி இருக்கையில் 1 கிலோ பூண்டு 600 ரூபாய்க்கு விற்பனையாவது இல்லத்தரசிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மொத்த விலையில் 400 ரூபாயும் சில்லறை விலையில் 600 ரூபாயும் என இருக்க பூண்டின் விலை ஏறிக்கொண்டேதான் செல்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு பூண்டு விலை ஏறியதால் தேவையை குறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்பதோடு ஆரோக்கியத்தில் அதிக பங்கு வகிக்கும் பூண்டு விலையேற்றத்தை கட்டுப்படுத்த அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வெளியில 500-600 இருக்கு. மாசத்துக்கு வாங்குறது 1 கிலோ 2 கிலோ வாங்குறது இப்ப விலை ஏறினதுனால நம்மளோட தேவையும் குறைச்சிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ பூண்டுங்கிறது சமையலுக்குன்னு கிடையாது, ஹெல்த்துக்கே நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாரும் பேசிக்கா எடுக்கிறது பூண்டு தான். கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு தினமும் 6 லோடு வரை பூண்டு வரும் என்ற நிலையில் தற்போது வெறும் 3 லோடுகள் தான் வருகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்துதான் கோயம்பேடு சந்தைக்கு லோடு வரும் என்ற நிலையில் அங்கு விளைச்சல் குறைவாக இருப்பதாலும் பழைய பூண்டு ஸ்டாக் முடிந்து போனதாலும் தான் பற்றாக்குறை ஏற்பட்டதே விலை ஏற்றத்திற்கு முக்கிய காரணியாக கூறப்படுகிறது. ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 10 வண்டி வரணும். 10 வண்டி வந்தால் தான் குறையும் ரேட்டு. இப்போ எவ்வளோ வண்டி வருது? இப்போ 3 வண்டி 2 வண்டி தான் வருது. இன்னைக்கு தான் 5 வண்டி வந்தது. இதுக்கு மேலே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் கம்மியாகிடும். கடந்த சில ஆண்டுகளாகவே விற்பனை அதிகமாக இல்லாததால் பூண்டு சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. விளைச்சல் குறைவாக இருக்கும் நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் அதிக அளவில் மத்திய அரசு ஏற்றுமதி செய்ததும் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் விலை ஏற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. 23வது வருஷத்தில் விளைச்சல் கம்மி. ஒரு 7-8 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. கொஞ்சம் விவசாயிங்க கொஞ்சம் அதனால் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 23ல் கொஞ்சம் விளைச்சல் கொஞ்சம் கம்மியாகுது. அது வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டாக்கிஸ்ட்டுங்க உள்ளே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு வச்சு தான் நம்ம எக்ஸ்போர்ட் அனுப்பணும். நமக்கு அரசாங்கம் கவனம் குறைவாக என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போர்ட் அனுப்பிச்சிடுறாங்க. இது ஒரு யூஸ் பண்ணிங்கன்னு ஸ்டாக்கிஸ்ட்டுங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே பெரிய லெவலில் அவங்க விவசாயிகிட்டேருந்து வாங்கி பதுக்கி வச்சிடுறாங்க. அவங்க வைக்கிறதா ரேட்டுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அத்தோடு பூண்டு விலையேற்றத்திற்கு பின்னால் பெரிய மாஃபியா கும்பல்களே செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் பூண்டு சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் சில மாஃபியா கும்பல்கள் நேரடியாக விவசாயிகளிடமே பேசி மொத்தமாக பூண்டை கொள்முதல் செய்து வைத்துக் கொண்டு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி இஷ்டத்திற்கு விலை வைத்து கோடிக்கணக்கில் லாபம் பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது. அரசாங்கத்துக்கு தெரியும், அது நம்ம பலிசன் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க ஸ்டாக் வாங்கி ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டேட்டில் 3-4 ஸ்டேட்டில் தான் பூண்டுன்றது விளைச்சல். எந்தெந்த ஸ்டேட்டில்? ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், கொஞ்சம் பஞ்சாபில் வரும், இமாச்சல் பிரதேஷ் வரும், காஷ்மீரில் இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் இவங்க எந்த அளவுக்கு கிராப்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகளுக்கு டைரெக்டாக போயிட்டு அவங்களோட ஒரு கிலோக்கு எவ்வளோ அதை கணக்கு பண்ணி அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா விலை கொடுத்து வாங்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க 100 ரூபான்றது நம்மளுக்கு நல்ல விலைன்னு சொல்லி அவங்க விற்றுறாங்க. பூண்டு விளைவது வட மாநிலங்களாக இருந்தாலும் அதிக அளவில் நுகர்வோர்கள் தென் மாநிலங்களில்தான் இருக்கின்றனர். ஆகையால் இந்த விலையேற்றம் தென் மாநிலங்களை அதிக அளவில் பாதித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விளைச்சல் குறைவு, தேவை அதிகரிப்பு என்பதெல்லாம் குறுகிய கால காரணமாக இருந்தாலும் பதுக்கல் என்பது நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது என கூறும் வியாபாரிகள் உடனடியாக கவனித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த விலை ஏற்றமே நிரந்தரமாகிவிடும் என எச்சரிக்கின்றனர்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.